நம்ம எல்லாருக்குமே சினிமானா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த சினிமாவில் காட்டுற நிறைய விஷயங்களை நம்ம நம்மளாவே கற்பனை பண்ணிப்போம். நிறைய இடத்துல நம்ம சிரிப்போம், அழுவோம், கோவப்படுவோம். இந்த மாதிரி நிறைய இமோஷனை இந்த சினிமா நமக்கு கடத்துது. எமோஷனை மட்டும்தான் கடத்துதா அப்படின்னு கேட்டால் இல்லை. அந்த எமோஷனை தாண்டி நம்மளை நிறைய விஷயத்தை யோசிக்க வச்சிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டோட அரசியல் சினிமாவால் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய இடங்களில் இந்த சினிமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்தா கூட இந்த சினிமாவில் காட்டப்படுற காட்சிகளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும். அப்படின்னா அது எப்படி காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியமாக அந்த காட்சியில் நம்ம என்னென்னலாம் பார்க்குறோம், நம்ம கண்ணு முன்னாடி எதெல்லாம் தெரியுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் அந்த காட்சியோட உயிரோட்டம், நடிப்பை தாண்டி அப்படின்னு எனக்கு தோணியிருக்கு. அந்த மாதிரி இதில் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இல்லைன்னா சுற்றி இருக்கிற விஷயங்கள் இது எல்லாமே அந்த கதைக்கு ரொம்ப உதவி செய்கிற ஒரு விஷயமா இருக்கும். அந்த கதையை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறதுக்கான மெட்டஃபர்ஸாக இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற விஷயங்களை நிறைய டைரக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் ரொம்ப முக்கியமாக இந்த புக்ஸ் பற்றி பேசுகிறதால என் கண்ணுக்கு எந்த சீன் பார்த்தாலும் அந்த சீனில் இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியும் தெரிஞ்சாலும் கூட அங்கே ஏதாவது ஒரு புக் இருந்தால் அது டக்குன்னு கண்ணை பறிக்குது. ஸோ அந்த மாதிரி நான் கவனித்த சில புக்ஸை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். முக்கியமாக பா ரஞ்சித் அவர்களோட சினிமாவில் ஒவ்வொரு சீன்லேயும் ரொம்ப முக்கியமாக காட்டப்பட்ட புத்தகங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட் இருக்கிற புத்தகம் அப்படின்னா தீண்டாத வசந்தம். இந்த தீண்டாத வசந்தம் புத்தகம் 2014 வெளியான மெட்ராஸ் படத்தில் காட்டப்பட்டிருக்கும். நடிகர் கார்த்தி இந்த புத்தகம் படிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீன் இவங்க எடுத்திருப்பாங்க. அந்த சீனில் அவர் படிச்சுட்டு இருந்துட்டு அந்த இது அப்படியே கடந்து போயிடும். ஆனால் எனக்கு அந்த சீன் பார்த்ததுல இருந்து அந்த புக் என்னது அப்படின்னு தான் ஒரு கேள்வி இருந்தது. அதுக்கப்புறமா நான் அந்த புத்தகத்தை வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். படித்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த புத்தகம் எவ்வளோ சூப்பரான ஒரு வாழ்வியலை நம்ம முன்னாடி காட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நிலாத்திண்ணை அப்படின்னு ஒரு ஊர் இந்த புத்தகத்தில் சொல்லப்படுது. இந்த நிலாத்திண்ணையில் இருக்கிற ஒரு நபர் தான் எல்லண்ணா. அவங்களோட குடும்பம் ஒரு 5 தலைமுறையாக அவங்களோட வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் அனுபவிச்சாங்க அப்படின்றது தான் இந்த புத்தகத்தோட கதையாக இருக்கும். அதாவது ஒரு விளிம்பு நிலை இடத்துல இருக்கிற ஒரு மனுஷன், அவரை சுற்றி இருக்கிற அந்த குடும்பம், அந்த சமூகம், அந்த சமூக சூழலில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி எழுதியிருக்கிற ஒரு நாவல் தான் இந்த தீண்டாத வசந்தம். மெட்ராஸ் படமும் கூட கிட்டத்தட்ட இந்த தீண்டாத வசந்தம் மாதிரி தான். ஏன்னா எப்போவுமே மெட்ராஸ்னு சொல்லும்போது, அதுவும் முக்கியமாக நார்த் மெட்ராஸ் அப்படின்னு சொன்னாலே எப்போவுமே ஒரு பார்வை என்னவா இருக்குது அப்படின்னா அங்கே எல்லாரும் மோசமானவங்க அப்படின்னு தான் நிறைய திரைப்படங்களை காட்டியிருப்பாங்க. ஆனால் அது எவ்வளவு பொய் அப்படின்றத மெட்ராஸ் படத்தில் காட்டியிருப்பாங்க. மெட்ராஸ் படத்தில் எப்படி அங்கே இருக்கிற மக்களோட வாழ்வியலை ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்களோ அதே மாதிரி தான் ஒரு ஒடுக்கப்பட்ட இடத்துல இருக்கிற மக்களோட வாழ்க்கையில் அவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற கொண்டாட்டங்களை இந்த தீண்டாத வசந்தம் புத்தகத்தில் காட்டியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமாக அதில் அந்த சொல்லப்பட்டிருக்கிற வாழ்வியல் ரொம்ப உண்மையாக இருக்கும். எதுவுமே ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணியும் சொல்லியிருக்க மாட்டாங்க, புனிதப்படுத்தி சொல்லியிருக்க மாட்டாங்க. இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. மெட்ராஸ் படத்தோட ஸ்பெஷாலிட்டி கூட அதுதானே. ஏன்னா மக்களோட வாழ்க்கையை அப்படியே ரத்தமும் சதையுமா அப்படியே ஸ்க்ரீனில் கொண்டு வந்தது தான் மெட்ராஸ் படத்தோட ஒரு முக்கியமான ஃபேக்டர் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி தான் தீண்டாத வசந்தமும். ஸோ இந்த புத்தகத்தை இந்த படத்தில் காட்டியிருக்கிறது எவ்வளோ ஆப்டாக பொருந்தி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானே சில நேரம் யோசித்து சிரிச்சுப்பேன். ரொம்ப அழகான ஒரு புத்தகம் ஒரு அழகான படத்தில் காட்டப்பட்டிருக்கு. அடுத்ததாக கபாலி படத்தில் ஒரு புக் காட்டியிருப்பாங்க. 2016 ரஜினி அவர்களோட நடிப்பில் வெளியான இந்த கபாலி படத்தில் ரஜினி அவர்களோட இன்ட்ரடக்ஷன் சீன் ஒன்று இருக்கும். அவர் ஜெயிலில் இருப்பார். ஜெயிலில் இருந்து அவர் வெளியே வர்ற அந்த சீனில் அவர் காட்டுற ஃபஸ்ட் இதுலேயே அவர் ஒரு புக் படிச்சுட்டு இருப்பார். படிச்சுட்டு இருந்துட்டு அந்த புக்கை மூடி வைக்கிற மாதிரி ஒரு சீன் காட்டியிருப்பாங்க. அந்த சீனில் அவர் படிச்சுட்டு இருந்த புக் என்ன அப்படின்னா மை ஃபாதர் பாலையா அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகத்தை YB சத்யநாராயணா அவங்க எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்தோட கதை என்ன அப்படின்னா தென்னிந்தியாவில் இருந்த ஒரு தலித் குடும்பத்தோட அசாதாரண கதை தான் இந்த புத்தகம். அதாவது நர்சியா அப்படின்ற அவங்க தன்னோட தந்தைக்கு
ஒரு நிசாமால அளிக்கப்பட்ட ஒரு நிலத்தை இழந்துருவாங்க. அதை இழந்ததுக்கு அப்புறமா அவங்க தன்னோட ஊரை விட்டு வெளியேறாங்க. அப்படி அவங்க அந்த ஊரை விட்டு வெளியேறது அப்படின்றது அவங்க குடும்பத்தையும் அவங்க எதிர்கால சந்ததியினரையும் இந்த சாதி ஒடுக்குமுறையிலிருந்து விடுவிக்க ஒரு பெரிய காரணியா மாறுது. பல ஆண்டுக்கு அப்புறமா பெரும்பாலான தலித்துகள் அனுபவிக்கிற வலியில இருந்து அவங்களோட மகன் பாலையாவை காப்பாத்துது. இங்க இந்த தீண்டாமையோட மனிதாபிமானமற்ற இந்த தன்மையும் தலித்துகளால இந்த நிலையில எப்படி வாழ முடியுது அப்படின்னு அறிய விரும்புகிற ஒரு புத்தகமாக தான் இந்த புத்தகம் இருக்கும். இங்க YP சத்யநாராயணன் அவங்க தந்தையோட வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்தை எழுதியிருப்பாங்க. இந்த கதை அப்படின்றது ஒரு 3 தலைமுறைகளோட இடைவிடாத ஒரு போராட்டத்தை விவரிக்கிற ஒரு கதையா இருக்கும். இதுவும் இந்த கதை நமக்கு சொல்ற விஷயம் அப்படின்றது தான்கிட்ட இருந்து அந்த நிலம் பிடுங்கப்பட்டுருச்சு. அந்த நிலம் பிடுங்கப்பட்டதுக்கு அப்புறமா அவங்க வாழ்க்கை எப்படி மாறுது, அந்த ஊரை விட்டு அவங்க வெளியேறது அப்படின்ற அந்த முடிவை எடுக்கும்போது எந்த மாதிரியான விளைவுகள் நல்ல விதமா அந்த குடும்பத்துக்கு சேருது அப்படின்றதுதான். இதை அண்ணல் அம்பேத்கரும் சொல்லியிருப்பாரு, பெரியாரும் சொல்லியிருப்பாரு. ஒரு ஒடுக்கப்பட்டவர்களுக்கு இந்த சாதிய தீண்டாமையிலிருந்து ஒரு விடிவு வரணும்னா அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா, நான் யாருன்னு தெரிஞ்சிருக்கும் போது தானே நீ என்னை இவ்வளோ போட்டு கஷ்டப்படுத்துற. நான் யாருன்னே தெரியாத ஒரு இடத்துக்கு போயிட்டா என்னோட அடையாளத்தை நான் இல்லாமல் ஆக்கிட்டா நீ என்ன பண்ணுவ? என்னை எதை வச்சு நீ ஒடுக்குவ அப்படின்ற ஒரு விஷயம்தான். அதுக்காக நம்ம ஊரை விட்டு ஓடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆனால் இந்த கிராமங்களை விட்டு வெளியேறுதல் அப்படின்றது இங்க இந்த சாதிய இறுக்கத்தை குறைப்பதற்கான ஒரு சின்ன வழி அப்படின்றத சொல்லியிருப்பாங்க அண்ணல் அம்பேத்கரும் பெரியாரும். ஸோ இந்த புத்தகம் கிட்டத்தட்ட அந்த லைனில் தான் பயணிக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த புத்தகம் ராவண காவியம். இந்த புத்தகம் எதில் காட்டியிருப்பாங்க அப்படின்னா 2018 ரஜினி அவர்களோட நடிப்பில் வெளியான காலா படத்தில். இந்த ராவண காவியம் புத்தகம் புலவர் குழந்தை அவர்கள் எழுதியிருக்கிறது. எப்போவுமே நம்ம ராமாயணம் அப்படின்னு பேசும்போது இங்கே நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. ஏன்னா இது ஒரு கற்பனையான கதை அப்படின்றது எல்லாருக்குமே ஓரளவு தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிற கதைகளாக இருக்கட்டும், இன்சிடென்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இயற்கையாக நடக்கவே முடியாத விஷயங்கள். அது அறிவியலுக்கும் இயல்புக்கும் இயற்கைக்கும் அப்பாற்பட்ட விஷயங்கள். ஸோ அது நடந்திருக்க வாய்ப்பே இல்லைன்றது ஒரு சைடு இருக்குது. ஆனால் இந்த ராமாயணத்தை வச்சு நிறைய அரசியல் இங்கே செய்யப்பட்டது. இந்தியாவில் ராமாயணத்தை முன்னிலைப்படுத்தி நிறைய அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. அது ரொம்ப பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்தி இருக்கு. ரொம்ப முக்கியமாக இங்கே ராமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரை ரொம்ப க்ளோரிஃபை பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அதில் ஒரு எதிர்நிலைப்பாடு எடுக்க வேண்டிய தேவை தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டுச்சு. அந்த இடத்துல இங்கே எழுதப்பட்ட புத்தகம் தான் ராவண காவியம். இந்த புத்தகம் ராவணன் ஹீரோவாக இருப்பார். ராவணன் எந்த மாதிரியான ஒரு நல்ல மனிதர் அப்படின்ற மாதிரி இந்த கதை எழுதப்பட்டிருக்கும். அதாவது கற்பனையாக அவங்க சொன்ன கதைக்கு ஒரு எதிர்வாதம் வைக்கிற மாதிரி தான் இந்த ராவண காவியம் புத்தகம் இருக்கும். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக படித்து பார்க்க வேண்டிய ஒரு புத்தகமும் கூட இந்த ராவண காவியம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற புத்தகம்னு சொல்கிறத விட புத்தகங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2022 வெளியான படம் தான் நட்சத்திரம் நகர்கிறது. இந்த நட்சத்திரம் நகர்கிறது படத்தில் நிறைய புக்ஸோட ரெஃபரன்ஸ் காட்டியிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு அந்த நட்சத்திரம் நகர்கிறது படமே ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். அதில் காட்டப்பட்டிருக்கிற புத்தகங்களும் ரொம்ப ஸ்பெஷல். அதுலேயும் அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரிலாம் கூட சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு நான் இதில் இருந்தே ஆரம்பிச்சிட்றேன். அந்த படத்தோட ஹீரோயினை ரெனே அப்படின்னு சொல்லி தன்னை கூப்பிட்டுப்பாங்க. ஆனால் அவங்களோட உண்மையான பேர் தமிழ்னு இருக்கும். தமிழ்ன்ற பேர் எனக்கு பிடிக்கல, அதனால் நான் ரெனேன்னு மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சீனில் ஹீரோ கிட்ட, அதாவது காளிதாஸ் கேரக்டர் கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கேப்ரியல் கார்சியா மார்கஸ் அவங்க எழுதின 100 Years of Solitude அப்படின்ற இந்த புத்தகத்தில் ரெனேட்டா அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் இருக்குது. இந்த கதாபாத்திரம் எனக்கு பிடிச்சதால தான் நான் எனக்கு ரெனேன்னு பேர் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஹீரோயின் சொல்லுவாங்க. அந்த புத்தகமும்
ஒரு என்ன கதை சொல்லுது அப்படின்னா, ஒரு நகரத்தோட அந்த நகரத்துல இருக்கிற மக்களை பத்தி பேசுது. அந்த நகரத்துல இருக்கிற மக்கள் எப்படி வாழ்றாங்க, அந்த கதை வந்து எப்படி நகருது அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட். மகோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரை தான் இவங்க சொல்றாங்க. இது ஒரு கற்பனையான ஊர். ஆனா அந்த ஊர்ல இருக்கிற விஷயங்கள்னு சொல்லப்படுறது எல்லாமே விளிம்பு நிலை மக்களை பத்தி தான் இருக்கும். ஏன்னா எந்த விதமான ப்ரிவிலேஜும் இல்லாம எல்லா விதத்திலையும் அடி வாங்கின மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இங்க வந்து பியூண்டியா குடும்பத்தோட 7 தலைமுறைகளோட வரலாறை தான் இந்த நாவல் வந்து சித்தரிக்கும். இது ஒரு மானுடவியல் நாவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா காலங்கள் கடந்தும் நமக்குள்ள ஒரு தாக்கத்தை இந்த படைப்பு வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. இந்த புத்தகம் வந்துட்டு தமிழ்லையும் தனிமையின் 100 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு மொழிபெயர்க்கப்பட்டு வெளியாயிருக்கு. இந்த புத்தகம் ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். அடுத்ததான் அதே படத்துல அவங்க வந்து இன்னொரு சீன்ல ஒரு புத்தகத்தை பத்தி பேசியிருப்பாங்க. காளிதாஸ் ஜெயராம் அவங்களும் ரெனே, அதாவது துஷாரா விஜயன், இவங்க 2 பேரும் வந்துட்டு ஒரு ட்ரிப் ஒன்று போவாங்க. அந்த ட்ரிப்பில் வந்து அவங்க பைக் ரைடில் போயிட்டு இருப்பாங்க. அந்த பைக் ரைடில் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிறுத்தியிருப்பாங்க. அது ஒரு தேயிலை தோட்டமாக இருக்கும். அந்த ரோட்டில் நின்று காளிதாஸ் வந்து அந்த தேயிலை தோட்டத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டு எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஆனால் ரெனே வந்து அந்த இடத்த அப்படி பார்க்க மாட்டாங்க. இந்த சீனில் ஃபஸ்ட்டு இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்னு காளிதாஸ் சொன்ன உடனேயே துஷாரா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் ரெட்டின்னு ஒரு புக் படிச்சிருக்கீங்களா, பிஹெச் டேனியல் அவங்க எழுதின புக் படிச்சிருக்கீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. சொன்னதுக்கு அப்புறமா அவங்க படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு காளிதாஸ் பதில் சொல்லிடுவார். அதுக்கப்புறமா அது என்ன அப்படின்னு சொல்லி ரெனே விளக்குவாங்க. இது வந்து என்ன கதை அப்படின்னா, இந்த ரெட்டி அப்படின்ற புத்தகம் என்ன அப்படின்னா, ஆங்கிலேய ஆட்சியில் தோட்ட தொழிலாளர்களோட நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்றதான் இந்த புத்தகம் சொல்லியிருக்கும். அதிகாரத்தோட பிடியில சிக்கி தவிக்கிற விளிம்பு நிலை மக்களோட வாழ்வியலை ரத்தமும் சதையுமா பதிவு பண்ண புத்தகம் தான் இந்த ரெட்டி புத்தகம். இந்த புத்தகத்தை நம்ம வந்து படித்தாலே நம்மளோட வரலாறுன்றது எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கு, விளிம்பு நிலை மக்கள் எவ்வளவு துன்பப்பட்டிருக்காங்க அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த மாதிரி இந்த புத்தகத்தை சொல்லியிருப்பாங்க. அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல அந்த பேக்ரவுண்டோட அதை சொல்லும்போது கண்டிப்பாக யாரோட மனசை விட்டுமே அது அகண்டு போயிருக்காது அந்த ரெட்டி அப்படின்ற அந்த புத்தகம். இந்த ரெட்டின்ற புத்தகம் வந்து தமிழ்லையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. எரியும் பனிக்காடு அப்படின்ற தலைப்பில். வாய்ப்பு இருக்கிறவங்க படித்து பாருங்க. அடுத்ததான் ஒரு சீனில் கலையரசன் கேரக்டர் வந்து ஒரு புக் படிச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த புத்தகம் எது அப்படின்னா, இந்தியாவில் சாதிகள் அப்படின்ற அண்ணல் அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பட்ட புத்தகம். இந்த இந்தியாவில் சாதிகள் புத்தகம் ரொம்ப முக்கியமான ஒரு ஆவணம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்தியாவில் நிலவர சாதிய கட்டமைப்பு பற்றியும் அதுக்கு அடித்தளமான சனாதன சதுர்வர்ண கோட்பாடு பற்றியும் இந்த சமூக அரசியல் புத்தகம் வந்து பேசுது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த புத்தகத்தில் பேசப்பட்டிருக்கிற விஷயம் அத்தனையுமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இந்தியாவில் இந்த சாதிய அமைப்பு எப்படியெல்லாம் நிலவுது, எப்படியெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு, கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது. அது இந்த புத்தகத்தில் அண்ணல் அம்பேத்கர் சொல்லியிருப்பாரு. வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த புத்தகத்தையும் படித்து பாருங்க. இந்த மாதிரி பாரஞ்சித் அவர்களோட படத்தில் இடம்பெற்ற இந்த புத்தகங்கள் எல்லாமே சமூக முக்கியத்துவம் வாய்ந்த புத்தகங்கள் தான். எந்த புத்தகமும் சும்மா பேருக்காக வச்ச புத்தகம் கிடையாது. இது விளிம்பு நிலை மக்களோட குரலை வெளிப்படுத்தின, அவங்களோட குரலா ஒலிச்ச புத்தகங்கள், அவங்களோட வாழ்வியலை வெளிப்படுத்தின புத்தகங்கள். இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான புத்தகங்களை பாரஞ்சித் அவர்கள் அவரோட படங்களில் பயன்படுத்துறது, காட்சிப்படுத்துறது அப்படின்றது நிஜமாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு புக் ரீடராக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு நிஜமாவே ரொம்ப ஓவர்வெல்மிங்காக நான் ஃபீல் பண்ணுறேன். வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே இந்த புத்தகங்களை கண்டிப்பாக படித்து பாருங்கள். நீங்கள் இந்த புத்தகங்கள்லாம் படிக்கிறதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். படிச்சுட்டு இந்த புத்தகங்கள்லாம் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அதே மாதிரி பாரஞ்சித் அவங்களோட படத்தில் இந்த புத்தகங்கள் இல்லாமல் வேற ஏதாவது புத்தகங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சுவாரஸ்யமான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.